அவ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்ல அழகாக வடிவாக செய்திருக்கிறா. எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. இந்த ஃபோன் நம்பரை நான் இந்த யூடியூப்பில் போடுவேன், நீங்கள் அவளோட கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய். வணக்கம். இன்று சுடரி 2025 இரண்டாவது முறையாக மாபெரும் அளவிலே இங்கே நடைபெற இருக்கிறது கிறிஸ்டன் கொண்டே. எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். சுடரி என்பது வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு மதிப்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்று சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. யார் யார் வின்னர் என்றதும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும், பார்க்கலாம். மிகவும் பிரமாண்டமான முறையில் உங்களோட அமைப்புகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது, பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. அடுத்தடுத்த வருடங்களில் சுடர் விட்டு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எங்களுடைய ஈழத்து பெண்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொணர்றதுக்கு தான் இது நடக்குது. மிகவும் திரும்ப ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இது நடைபெறும் என நம்புகின்றோம். அதற்கு நாங்கள் எப்பவும் பின்னுக்கு தோள் கொடுத்து சுடரிக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லா பெண்களிடமும் நான் உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வில் எங்கள்ட பெண்கள் இப்படி நிகழ்த்தினால்தான் எங்கள்ட பெண்களுடைய திறமைகள் தெரியும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த இப்படி ஒரு நிறுவனங்கள் இல்லாததால் அவர்களுடைய திறமைகள் தெரியாமல் இருக்கின்றன. நீங்கள் இதை மென்மேலும் மேலோங்கி கொண்டு போக வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுகிறோம். வணக்கம். இந்த சுடரி விருதை பற்றி என்ன? சுடரி விருது நிகழ்வானது சுடரி 2025 சாதனை பெண்களை களம் அமைத்து கொடுத்து அவர்களை தட்டி கொடுக்கும் ஒரு களமாக காணப்படுகின்றது. இந்த நாட்டிலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி பெண்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தங்கள் சாதனைகளை நிலைநாட்டி கொண்டு வருகிறார்கள். பெண்களுக்கு விசேஷமான இப்படி ஒரு நிகழ்வு நிச்சயமாக தேவை. இந்த சுடரி நிகழ்வானது இவ்வாறான பெண்களை தட்டி கொடுப்பது மட்டுமன்றி மேலும் மேலும் பல துறைகளிலும் வருகின்ற பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வாகவும் அவர்களுக்கு ஒரு சரித்திரத்தை அமைத்துக் கொடுக்கும் ஒரு களமாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த அடுத்தடுத்த வருடங்களிலும் இன்னும் பெண்கள் சிறக்க வேண்டும். இங்கு பார்வையாளர்களாக வந்திருக்கும் பெண்கள் அடுத்த வருடம் தாங்களும் இந்த விருதை பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் தங்களுடைய சமூகம் நோக்கிய செயற்பாடுகளை பல பெண்கள் குடும்பத்துடன் தங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய செயற்பாடுகள் சமூகம் நோக்கியதாக அவர்கள் வந்து எந்த கலைகளில் எந்த திறமைகளில் தேர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதை சமூகத்துக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஏனைய தமிழ் பிள்ளைகளுக்கும் கொடுத்து எங்கள் சமூகத்தையும் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு சுடரி விருது எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த வருஷம் சுடரி விருதை பெற இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் அழகாக கொடுத்தீர்கள். நன்றி. இப்பொழுது சுடரி ப்ரோக்ராமுக்காக மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாலினி டீச்சர் பேட்டி விடுங்கோ சுடரி விருதை பற்றி. வணக்கம். இன்று லண்டனில் சுடரி பெண்களுக்கான சுடரி விருது நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறது, எல்லாரும் வந்து கொண்டு திறமை மிக்க பெண்களை தேர்ந்தெடுத்து பெண்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குரிய விருது வந்து வழங்கும் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம். உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் நீங்கள் அடுத்த முறைக்கு நீங்களும் உங்களோட திறமைகளை முன்னுக்கு கொண்டு வந்து இந்த விருதை பெறுமாறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓகே பாலினி டீச்சர். ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது மக்கள் அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அழகாக ஆடைகள் உடுத்தி நல்ல அலங்காரங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க அழகாக இருக்கின்றது. நில்லுங்க. சுடரியை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே எங்கள் ஈழத்து பெண்களுக்கான விருது இன்று பிரமாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது. மக்களே, நீங்களும் அடுத்தடுத்த முறைக்கு நீங்களும் உங்களுடைய திறமைகளை முன்னுக்கு கொண்டு வந்து இந்த சுடரி விருதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வுகளை நாங்கள்
வீடியோ மூலம் எடுத்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்போம். கலகலப்பாக இருக்குது. சுடரி விருதை பற்றி சொல்லணும்னா உண்மையில் பிரித்தானியாவில் மிகவும் பிரமாண்டமாக நடக்கிற ஒரு விழா என்றால் அது இந்த சுடரி விருது விழா தான். சுடரி விருது விழா வேண்டும் விருதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் இளைமறைகாயாக இருக்கின்ற அத்தனை பெண்மணிகளையும் இனங்கண்டு அந்த பெண்களுக்கான ஒரு உத்வேகத்தினை கொடுக்கின்ற ஒரு அழகிய அற்புதமான ஆளுமையான ஒரு மேடை என்பது பெரும் மகிழ்வு கொள்ளுகின்றோம். இந்த தருணத்தில் நானும் அந்த சுடரி விருதுக்காக தெரிவு செய்யப்பட்டதை நினைத்து பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதோடு அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் மகளிர்களாக தயங்காது கரணியிலே அவர்கள் தங்களினுடைய அத்தனை பணிகளிலும் தன் ஆர்வத்தோடும் தன் துணிவோடும் செயற்பட வேண்டும் என இத்தருணத்தில் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அழகாக கொடுத்தீர்கள். நன்றி, வணக்கம். இந்த ஒரு நவராத்திரி நாட்களில் எங்கள் பெண்களின் சக்தியை விளக்குவதற்கு துர்கா லக்ஷ்மி, காளி எல்லாரையும் துர்கா லக்ஷ்மி, சரஸ்வதி என்று நாங்கள் வழங்கினாலும் காளிதான் முக்கியமானவள். அவளின் வழியில் வந்த எங்களை வீர பெண்களை எங்களோட சமுதாயத்துக்கு தந்த வித்துக்களை நாங்கள் அவர்களை கண்டு அவர்கள உற்சாகத்தை வெளிக்கொணர்ந்து அவர்களை அடையாளம் கண்டு இது இப்படி ஒன்று செய்வது மிகவும் சந்தோஷம். இதுவும் 2வது வருஷமாக இந்த சுடர்ந்து கொண்டு இருக்கும் பெண்களை முன்னுக்கு கொண்டு வருவதை விட்டு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வருஷங்களில் இது மென்மேலும் இன்னும் இதன் மூலம் வர்ற நிதியல்லையும் இன்னும் ஊரில் இருக்க பெண்களுக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்கு எந்த விதத்திலும் கல்வி, சுகாதாரம், தன் தொழிலில் முயற்சி செய்து முன்னேறுவதற்கு நாங்கள் உதவுகிறார்களாக. எங்கள் ஈழத்து பெண்கள் எதுக்கும் சளைத்தவர்கள் இல்லை, வயசு வெறும் நம்பர். அப்போ அவர்களை முன்னேற்றுவதற்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்றால் கல்விதான் முக்கியம். கல்வியில் சிறந்து வளர்ந்திருக்கிறோம் என்றால் அவர்கள் அறிவாளர், அவர்கள் இனத்தையும் செய்து அதற்கு பின்னும் வந்த மக்கள் எல்லாரையும் கவனிப்பார்கள் என்றது எங்களோட நோக்கம். இது பெண்கள் விடுதலைக்கு இது ஒரு வித்து என்று சொல்லலாம். மேடை இது திலகவதியார், மங்கையரசியார், இசைஞானியார், வேலுநாச்சியார் என்று பலப்பட்ட அவர்கள் இருந்தாலும் எங்கள் மாலதி, எங்கள் ஈழத்து பெண்கள் வீர சிங்கங்கள் அவையிலே நாங்கள் மறக்க இயலாது. இன்னும் அவர்களில் எத்தனையோ வீராங்கனைகள் சிங்கப்பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் அடையாளம் கண்டு முன்கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி வணங்குகின்றேன். மிகவும் அழகாக கொடுத்தீர்கள். நன்றி, வணக்கம். இல்லை லைஃப் இல்லை, செகண்ட் ஈவென்ட், இது யூடியூப் செகண்ட் ஈவென்ட் தான். செகண்ட் ஈவென்ட். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பவளை போற்றும் ஒரு பெருநிகழ்வுக்காக வந்திருக்கிறோம். 2வது முறையாக ஐக்கிய ராஜ்யத்தில் சுடரி நிகழ்வு மிகவும் கோலாகலமாக இன்னும் சொற்ப வழியில் ஆரம்பமாக இருக்கின்றது. பல பெண்களை அவர்கள் வாழும் காலத்திலேயே கௌரவிக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏனென்றால் ஒருவர் வாழும் பொழுது அவர்கள் அந்த துறை சார்ந்து அந்த பெண்களை கட்டிக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த துறையில் இன்னும் அவர்கள் சிறந்து விளங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும். எனவே மிகவும் ஒரு சிறந்த முயற்சி சுடரி அமைப்பினருக்கு எங்கள் அறிவுத்தமிழ் பாடசாலை சார்பாகவும் சித்திரக்கலை மன்றம் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். பல விருதுகளை வாங்குவதற்கு பல துறைகளில் வந்து பெண்கள் வந்திருக்கின்றனர். ஒவ்வொரு தரத்திலும் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரியா? ஆமாம், நன்றி. பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், பெண் ஆளுமையாக இருக்கட்டும். எனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இந்த விதம் எந்த விதமான ஒரு பக்கச்சார்பின்றியும் நடுநிலையானதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம். விருதுகள் வழங்கப்படும் இந்த வேளையை ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே இன்னும் சொற்ப வேளைகளும் விருது வழங்க நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த விருதுக்கு சித்திரக்கலை மன்ற அதிபரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். எனவே அவருக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விருது வழங்கும் விழாவில் செல்கிறோம். நன்றி, வணக்கம். மிகவும் அழகாக கொடுத்தீர்கள். நன்றி. நம்மவருக்காக காத்து கொண்டிருக்கின்ற சுடரி விருதுகள் இதோ பாருங்கள். யாற்ற கையுக்கு இது எல்லாம் போக இருக்கின்றது தெரியவில்லை. எல்லாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார்கள்.
மிகவும் அழகாக இருக்கின்றது. உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். யாற்ற கை இதை ஏந்தி செல்ல போகின்றது என்றதை இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அறிய தருவோம். மிகவும் பிரமாண்டமாக மேடைகள் அமைக்கப்பட்டு அழகாக இருக்கின்றது. உண்மையிலேயே பார்க்கவே சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சுடரி விருதினருக்கு நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஏனென்றால் இவ்வளவு தூரத்தில் இந்த அரேஞ்ச்மெண்ட்களை செய்தவைக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேணும். சும்மா இல்லை, இந்த சுடரி விருது ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணுறன்ற சும்மா இல்லை. இவள் தான் பிரசிடெண்ட், அப்படி செய்யக்கூடாது. இவள் தான் பிரசிடெண்ட். மிகவும் கலைத்து விட்டார். ஏனெண்டா இந்த ப்ரோக்ராம்ன்றது லேசுப்பட்ட வேலை இல்லை. இவ்வளவு ரெஸ்க் எடுத்து செய்ய வேண்டியது. உண்மையிலேயே அழகாக இருக்கின்றது, மனம் பூரிப்பாக இருக்கின்றது. பார்க்கும் பொழுது அழகாக மென்மேலும் அடுத்த வருடங்களில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிக்கணும். மிக்க நன்றி எல்லாம் நன்றி. நன்றி நன்றி. இது நீங்கள் வாலண்டியர் இல்லை? மீடியான்னு தந்துச்சுன்னா இல்லை இல்லை, அவள் ஒரு மீடியாவோட நிற்க வாலண்டியர். சொல்லுங்களேன். இப்போ உடனே ரைட். சுடரியை பற்றி நீங்கள் லாஸ்ட் இயர் வின்னர் இல்லையா? சொல்லுங்க. இல்லைங்க சுடரியை பற்றி சொல்லுங்க ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க. கேள்வி எதுவும் கேட்க போறீங்களா? இந்த சுடரி விருதை பற்றி உங்களுடைய நோக்கம் என்ன? இது எதற்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது? அனைவருக்கும் வணக்கம். இந்த சுடரி விருதினுடைய நோக்கம் என்பது எங்களுடைய ஈழத்து தமிழ் பெண்கள், எத்தனையோ தமிழ் பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து கண்டுகொள்ளப்படாமல் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஈழத்து பெண்களுக்கான அங்கீகாரம் பெரிதாக கிடைப்பதில்லை. கிடைக்கின்றது, ஆனாலும் பெரிதாக கிடைப்பதற்கு கிடைக்கவில்லை என்றது காரணம் அவர்கள் மறைவாக இருக்கின்றார்கள். இது ஒரு நல்லொரு மேடை. அந்த மறைவாக இருக்கின்றவர்களை கூட தேடி கொண்டு வந்து இங்கே அவர்களை அழகுபடுத்தி பார்க்கின்ற ஒரு மேடையாகத்தான் சுடரி விருதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஈழத்து பெண்கள், அதாவது புலம்பெயர் தேசமெல்லாம் இன்று பல வகையான தேடல்களோடும் பல வகையான முயற்சிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற பெண்களை வீரப்பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிக்க பெண்களாயிருப்பார்கள். இந்த விருதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் சிலர் கேட்கலாம், இவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கின்றார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கின்றார்கள் என்று. ஆனாலும் இந்த விருதுக்காக ஒட்டுமொத்த பெண்களுக்கே உரிய பெண்களுக்கானது. ஆனாலும் நோமினேஷன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது செல்ஃப் நோமினேஷன் செய்யலாம், மற்றவர்கள் கூட அவர்களை நோமினேஷன் செய்யலாம். அதற்குள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு குழாம், இந்த சுடரியோடு தொடர்பு இல்லாத தனிப்பட்ட ஒரு குழாமை அமைத்து மிகவும் தகுதி வாய்ந்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் தான் என்று விண்ணர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை, அந்த விண்ணர்களை பார்ப்பதற்காக நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் அது போகும். விண்ணர்கள் இந்த மேடை ஏற இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து மகிழ்வதற்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான கூட்டம் மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுகின்ற மாதிரி எங்களுடைய பெண்கள் ஏறப்போகின்ற பெண்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பெண்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக அணியணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விருதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்களும் வரலாம். உங்களுடைய சாதனைகளை இங்கே கொடுக்க அடுத்த வருடங்களில் தொடர்ச்சியாக இந்த சுடரி விருது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுடரி விருதோடு நாங்கள் இந்த ஆண்டும் நான் ஒரு வாலண்டியராக இந்த குழுவில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய கேள்விக்கும் உங்களுடைய விளம்பரங்களுக்கும் மிக்க நன்றி. மிகவும் மிகவும் அருமையான தமிழில் அருமையாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
எதற்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? அந்த திரும்பாத திமிர்ந்த ஞானம் செருக்கி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இந்த மேடையிலே வருகிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக கைதட்டி கொள்ளலாம். இங்கே வருவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இவர்கள் செய்கின்ற உதவிகள் வெளியூருக்கு தெரிந்ததில்லை. சுடரி அவர்களை அங்கீகரிக்கிறது, அவர்களை மாண்பேற்றுகிறது. இவர்கள் பணி இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய பணி. எனவே அவர்கள் தொடர்ச்சி பணிகளில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை சுடரி அங்கீகரிக்கிறது, சுடர் விருதுகள் அங்கீகரிக்கிறது. எனவே அவர்களை மாண்பேற்றுகின்ற இந்த அழகான தருணத்தை உங்களிடமே நாங்கள் தந்து விடுகின்றோம். is a talented drama actor and writer who has used her creativity to perform on stage and through YouTube, keeping Tamil culture alive. Through her charity drama performances, she has raised vital funds and awareness for issues faced by Tamils in Sri Lanka, making her art a force for change. ஹலோ அன்புள்ள மக்களுக்கு வணக்கம். இந்த சுடர் விருது குழுவினருக்கு என்ற மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயசு போய்விட்டது, காக்க வைத்து விட்டீர்கள், களைத்து போய்விட்டேன். எத்தனையோ ஆண்டுகள் ஓடிக்கொண்டு இருந்து இன்றைக்கு வயசு சொல்ல மாட்டேன், வயசு வர நம்பர். ஆனா இத்தனை வயசுக்கு பிறகு எனக்கு இது கிடைக்குதுன்னு சொன்னா ஓகே, நன்றி நன்றி. இது இன்னொரு சந்தோஷம், அண்ணா இந்த கையால கிடைத்தது. தொடர்ச்சியாக இந்த மாற்றத்துக்கான முன்னோடியாக தெரிவாக இருக்கக்கூடிய அந்த நோமினி மதிப்புக்குரிய கலையரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் கலையரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நன்றி. இது இன்னொரு சந்தோஷம், அண்ணா இந்த கையால கிடைத்தது. தொடர்ச்சியாக